அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த சைட் எப்படி இருந்தால் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இது கணக்கின் அடிப்படையில் எடுக்கக்கூடியது. இன்னைக்கு வந்து எக்ஸ்பைரி கூட நான் எப்பவுமே சொல்லுவேன், எக்ஸ்பைரியில் நீங்கள் நிறைய புரிந்து கொள்ள முடியும். எக்ஸ்பைரி ட்ரேட்ல இருந்து ட்ரேட் பண்ணக்கூடாதுலாம் நிறைய சொல்லுவாங்க. எஸ், தெரியாதவங்களுக்கு அது பண்ணக்கூடாது. நம்ம மேக்ஸ் எல்லாம் அந்த எக்ஸ்பைரி டேட்னா அந்த புள்ளினா அந்த புள்ளி தான், புரிதுங்களா? எக்ஸ்பைரி டேல ஒன்று மட்டும் உருவாங்குங்க. ஃபர்ஸ்ட் ஸ்பாட் ப்ரைஸ் இருக்கு இல்லையா, நிஃப்டி ஸ்பாட் ப்ரைஸ், அது எங்கே க்ளோஸ் ஆகுதோ அங்கே தான் க்ளோஸ் ஆகும் மார்க்கெட் ப்ரீமியம். அந்த ப்ரீமியம் எல்லா ஸ்ட்ரைக்கும் அதை பண்ணி மேட்ச் பண்ணி தான் ப்ரீமியம் க்ளோஸ் ஆகும், கரெக்டுங்களா? அப்போது நீங்கள் ஒரு எக்ஸ்பைரியில் ஒரு பொசிஷன் ஒரு இன்ட்ராடேல ஒரு வர்த்தகம் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி நான் கொடுத்துருக்கிற ஸ்ட்ரைக்கை கவனிங்க, நல்லா கவனிங்க. 25,900 புட்டு 39 ரூபாய்க்கு கீழே இருந்தால் நிஃப்டி ஏறும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன், கரெக்டுங்களா? அதே மேலே அந்த 39 ரூபாய்க்கு மேலே இருந்தால் நிஃப்டி இறங்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். நான் இந்த வீடியோட என்ன கொடுத்துருக்கேன், இதை வாங்குங்க வீங்கன்னு நான் சொல்லவே கிடையாது. ஒரு நிஃப்டி எந்த பக்கம் போகும் எந்த பக்கம் இருக்குன்னு சொல்கிறேன், கரெக்டுங்களா? ஆனால் எக்ஸ்பைரியில் நல்லா கவனிங்க, இந்த ப்ரைஸு 39 ரூபாய்க்கு மேலே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போது நிஃப்டி நீங்கள் வந்து 39 ரூபாயில் இதை பை பண்ணுறீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், பை பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்களுடைய மார்க்கெட் 330க்கு க்ளோஸ் ஆகும் பொழுது எங்க இருந்தா நீங்க வாங்கின விலையே இருக்கும்ன்றதை கெஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எங்க அப்படின்னா எவ்வளோ? அப்ராக்சிமேட்லி 25,900 சாரி 39 850 61 25,861 இந்த விலை இருந்தா தான் க்ளோஸ் ஆனாதான் மார்க்கெட்டு நீங்க வாங்கின விலையே இருக்கும் அப்படிங்கறத நல்லா புரிஞ்சுக்கோங்க, உள்வாங்க. எக்ஸ்பைரியில் அது ரொம்ப முக்கியம். அந்த விலை 25,861 வந்தால் தான் நீங்கள் வாங்குற 39 ரூபாய் நீங்கள் பை பண்ணுறீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் அதில் எடுத்திருக்கேன், அந்த விலை இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அப்படின்னா இந்த விலை மார்க்கெட் வந்தால் தான் இந்த விலையை வரும்னா, அப்போ நம்ம அதுக்கு முன்னாடி அந்த விலையை கொடுத்து அதை வாங்குவோமா? எக்ஸ்பைரி டேல சிந்திக்கணும். அப்போது இப்போ நான் இன்னைக்கு இந்த விலைக்கு மேலே இருந்தால் மார்க்கெட்டை அப் டவுனு, இந்த விலைக்கு கீழே இருந்தால் அப்புடின்னு சொல்லிட்டேன். அப்போது இவர் நல்லா கவனிங்க, கீழே இருப்பார், இங்கிருந்து கீழே வருவார், இங்கிருந்து ஏறுவார், மறுபடியும் கீழே வருவார், மறுபடியும் ஏறுவார், மறுபடியும். அப்போ இந்த ப்ரீமியத்தை விடவே விட கடைசி வரைக்கும் அரசாச்சுன்னா, இதுக்கு மேலே இதாகிடுச்சுன்னா மார்க்கெட்டு வேற ட்ரெண்டை மாறிடும், ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல ஏன் இது நடக்குது, இந்த இடத்துல இருந்து அவர் ஏன் கீழே வராப்ல வந்துட்டு ஏன் திரும்புறாப்ல அப்படின்னா, சைட்வேஸ் இங்கிருந்து இறங்கி ஒரு சின்ன கேண்டில் ஏறினாவே உங்களுக்கு அங்கே ப்ரீமியம் மார்க்கெட் பெருசாக இறங்கி, புரிதுங்களா? அப்போ நீங்கள் வந்து மார்க்கெட்டில் சார் இதுக்கு மேலே இருந்தால், அப்போ இதுக்கு கீழே இருந்தால் மார்க்கெட் ஏறுன்னு தான் சார் சொல்கிறீங்க, மார்க்கெட்டே ஏறல சார், விழுந்துக்கிட்டு. அப்போ இதுக்குள்ளேயே எவ்வளோ நாள் ஏறி இறங்கிட்டு இருக்கு. அதுதான் நீங்கள் இன்ட்ராடேல எக்ஸ்பைரியில் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம். அப்போது அதில் இறங்கினாலும் இந்த ஸ்ட்ரைக் நான் என்ன சொல்லுவேன், இதில் ஃபால்ஸாக நம்மளை ட்ராப் பண்ணி மேலே இருக்கிற மாதிரி காமிப்பாங்க, அதெல்லாம் அழகாக கண்டுபிடிக்கலாம். கீழே இப்போ வந்துருச்சு அப்படின்னா அது ஒரு ஸ்ட்ரைக்கு குறிப்பிட்ட லெவலில் வந்து திருப்பி ஆகணும். திரும்பணும்னாக்கில் இங்கேருந்து ரிவர்சல் திரும்பணும்னு அவசியம் இல்லை. இங்கேருந்து இப்படியும் திரும்பலாம், அல்லது இங்கே இருந்துட்டு சஸ்டைன் இப்படியும் திரும்பிக்கலாம். அதே போல தான் இங்கேருந்து மேலே போனாலும் இங்கேருந்து போயிட்டு இப்படியும் திரும்பலாம், அல்லது இங்கேருந்து ரிவர்சலாக ஆகிடலாம். இப்படி புரிதுங்களா? அதுதான் ரிவர்சல். ஒரு ஸ்ட்ரைக்குக்கு ஒரு ரிவர்சல் பாயிண்ட்னே இருக்குது. அதெல்லாம் மேக்ஸில் அழகாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதை சார்ந்து படிங்க, தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் என்கிட்ட கிளாஸ், ஆப்ஷன் கிளாஸ் இப்போ கேட்குறீங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், 1 மந்த் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணும்போது இப்போ ஒரு கிளாஸ் போயிட்டு இருக்கு. இது முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக நான் கிளாஸ் எடுக்கிறேன், ஆப்ஷன் கிளாஸ். நான் வந்து ரெகுலராக எல்லாரையும் பொருளாக எடுக்கிறது இல்லைங்க. வருஷத்துக்கு ஆப்ஷன் கிளாஸ் ஒரு 3 கிளாஸ் அல்லது 4 கிளாஸ் எடுப்பேன். அடுத்தது பொசிஷன் கிளாஸ் ஒரு 3 கிளாஸ் 4 கிளாஸ், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இடையில எடுக்க மாட்டேன். இன்னும் பொசிஷன் கிளாஸ் மட்டும் தான் ஒன்று எடுக்க வேண்டியது இருக்குது. அதை நான் இந்த ஆப்ஷன் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நான் என்ன டிசைட் பண்ணி அதை சொல்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.